ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் ஹோம்ஸ். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. உங்கள் ஆதரவுக்கு மிக நன்றி. இன்றைக்கி நம்ம பேனசோனிக் வெட் கிரைண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் வெட் கிரைண்டர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மாடல் நம்பர் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம 25க்கு கீழே வந்து நம்ம டைம் செட் பண்ணணும் அப்படின்னா 25 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ, எந்த செகண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைம் ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணும். இதில் ஆன்டி ஸ்லிப் ஹெச்டிடி பெல்ட் இருக்கிறதுனால நம்ம மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக போட்டாலுமே அதிகமாக போட்டாலுமே ஸோ ஒரே ஃப்ளோவில் தான் ரன் ஆகும். அடுத்தது இந்த ஸ்டோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3D ஆல்ஃபா ஃப்ளோவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பராக கிரைண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைண்டரில் 2 விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அதை அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். மற்ற கிரைண்டர் மாதிரி மோட்டாருக்கும் ட்ரம்முக்கும் இடையில் எந்த வித கேப்புமே இல்லை. கொஞ்சமாக தான் கேப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம விரல் கூட நுழையாது. ஸோ சேஃப்டி. இதில் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. லைக் மிக்ஸி நம்ம இதில் வந்து ஓவர்லோட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிரைண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அகைன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் நார்மலாக. இப்போ நான் இதில் மாவரைச்சி உங்களுக்கு காமிக்க போகிறேன், பாருங்கள். ஸோ இந்த லாக் வந்து நமக்கு டைட்டாக இருக்குது. நான் 2 விங்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இந்த 2 விங்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில கிரைண்டரில் வந்து அரைச்சதுக்கப்புறமும் ஒரு 2 பருப்பு வந்து முழுசாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா? இந்த கேப் வந்து நல்லா லாக் ஆகிற சிஸ்டம் நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போது தண்ணியே ஊற்றலை. எப்படி பாருங்கள் ஈவனாக கிரைண்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ தண்ணி ஊற்றாமல் நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி மாவு வேணுனாலும் நம்ம இதில் வந்து தாராளமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக அரைப்பட்டதுக்கப்புறமா நான் இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோல் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹோல் வந்து மாவோட டெக்ஸ்டரை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேப் ஓப்பன் பண்ண உடனே கிரைண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கேப் தெரியாமல் ஓப்பன் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகுறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாவு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட எடுப்பாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்போயுமே ரன் ஆகுறப்போ எடுத்து தான் எனக்கு பழக்கம். ஸோ கேப் ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பரோ இல்லை இந்த மாதிரி கார்டு மாதிரி இருக்கிறத நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பனியார ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நான் எப்போயுமே மாவு எடுப்பேன். ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதனால் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிரைண்டர் நான் வாங்கின ரேட் வந்து 6200. ஆன்லைனில் 7000 இருந்துச்சு. ஆஃபர் போக 6200 எனக்கு கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய் ஹோம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.